பக்தி பாடல் பாடட்டுமா, பாலும் தேனும் ஓடட்டுமா. இதுல நிஜமாகவே பக்தி இருக்கு. என்ன மாதிரி அதுக்கு பக்தி எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த பக்தி தனியான பக்தி. மனோஜி இதுல ஆனா இப்படி இந்த மாதிரி ஒரு பூச்சாண்டி அப்பப்போ தலை காமிக்கும். ஆமா, இன்னைக்கு உணர்வு எப்படின்னா அதுவும் இதுவும் ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான். நம்ம வந்து நினைச்சா நம்ம நினைக்க கூடாது. கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்தினால தான் ஒரு மாதிரி ஒரு வாய்ஸோ அந்த வாய்ஸை இப்படி யூஸ் பண்ணலான்னு, இல்லாட்டி இந்த சாங்ஸ் எல்லாம் இல்லாமல் எனக்கு என்ன அஸ்தித்வம் இருக்கு? கண்டிப்பா இந்த உலகத்தோட ஒரு டோர் திறக்கணும்னா இதுதான் வழி, இதுதான் வந்து கீ எடுத்துட்டு நம்ம அதை புரிஞ்சுட்டு நம்ம உள்ள வந்தோம்னா நம்மளோட மண்டைக்குள்ள பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட வாழ்க்கையை. எல்லாம் ஒன்றேன்னு புரிஞ்சுண்டு ஆமா ஆனந்தமா இருக்கேன். கண்டிப்பா. அதாவது தீதி பாட்டு நிறைய நீங்க பாடி நான் கேட்டிருக்கேன். தீதி பாட்டு, ஐயோ அந்த அம்மா என்ன அம்மாங்க. அதாவது நீங்க தீதி பாட்டு இந்த நேரத்தில் ஒரு சாங் நீங்க பாடி. கண்டிப்பா. அந்த அம்மா வந்து ஆக்சுவலி அந்த அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ அவளோட ஒரு இங்கிலீஷ் ஆங்கிலம் பாட்டு நான் பாடுறேன் உங்களுக்கு. மனோஜி நான் வந்து சொல்றேன், ஐ பிலீவ் இன் மியூசிக், ஐ பிலீவ் இன் லவ். இதை நீங்க வந்து நம்ம குட்டியா இப்போ ஒரு ரிஹர்சல் போட்டோம், அந்த ரிஹர்சல் இது கிடைச்சிருதுல ராகம். இப்போ நீங்க சும்மா உங்களோட இது பண்ணுங்களேன். இது பாடின பிறகு பாடு. இல்லோ இப்போ இது டிஸ்க்னு அப்படி டொஸ்க்னு போலாம். அப்படியா? டிஸ்க். I believe in music, I believe in love. Na parabap 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 I believe in music, I believe in love, I believe in music, I believe in love. Music is a universal language, love, love is the key of brotherhood and peace and understanding and living in harmony. So take your brother by the hand and sing along with me. You wanna be the city God and the one and rich and free. Whoa, I believe in music, I believe in love. One more time, yeah. I believe in music, I believe in love. Music is a universal language and love, love is the key of brotherhood and peace and understanding and living in harmony. So take a brother by the hand and sing along with me. If you wanna know what it is to be around rich and free. Whoa, I believe in music, I believe in love. Everybody now, I believe in music, I believe in love. Everybody now, I believe in music, I believe in music, I believe in love. One moment to me, I believe in music, I believe in
அதாவது உஷா உத்தப் அவர்கள் அந்த மேடையில் என்ன என்ஜாய் பண்ணி பாடுவாங்களோ அதுதான் இங்கே பார்த்தோம். ஆஹா, சுபாஜி ஐயோ தேங்க்யூ மனோஜ். சேம் ஃபீல், கொஞ்சம் கூட சேஞ்ச் தெரியல. காரணம் அவங்க உங்களுக்கு அறியாமலே உங்களுக்குள்ளே இருக்காங்க அவங்க. ஐயோ, அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெஸ்டர்ன் மியூசிக்கெல்லாம் நம்ம எங்கள் காலத்தில் கொஞ்சம் யோசித்து காலை வைப்போம் நாங்கள். ஏன்னா அதோட சங்கதம் வந்து சரியில்லை, அதோட என்வாரன்மெண்ட் அது ஒரு டிஃப்ரெண்ட், எப்படி சொல்கிறதுங்க, கொஞ்சம் கச்சாமுச்சான்னு இருக்கும். பட் அது வந்து இல்லை, அந்த அம்மா ஒரு ஒரு வனம் இருக்குது, அந்த வனத்தில் கையில் அருவாள் எடுத்துட்டு புடவை கட்டிட்டு தான் பாடுவேன், பூவை வச்சுட்டு தான் பாடுவேன். ஒரு இண்டியனைஸ் பண்ணாங்க, அதை இண்டியனைஸ் பண்ணி அதுக்கு ஒரு டிக்னிட்டி கொடுத்துட்டா. கண்டிப்பாக. ஸோ என் மாதிரியே வந்து கொஞ்சம் கெக்கரன்னு இருக்கிற பின்னாடி போகலாமா வேண்டாமான்னு கேஸுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் தைரியம் வந்து நாங்கள் இறங்கியிருக்கோம். ஸோ வனத்தில் வந்து அந்த அருவாளை வச்சு சட் முள்ளும் கல்லும் எல்லாத்தையும் கட் பண்ணி வழி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அந்த அம்மா பின்னாடி நிறையா பேர் நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கு பின்னாடி நிறையா பேர் வந்துட்டுருக்காங்க. பயம் இல்லாமல் வெஸ்டர்ன் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய பேர் இன்றைக்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான் without an issue. Thanks to Usha. Akka, absolutely. Akka, if you're watching this show, love you. அதே மாதிரி அதாவது உலக புகழ் பெற்ற ஒரு பாட்டு ஈஸ்வரி அம்மா வாய்ஸில் வந்த ஒரு பியூட்டிஃபுல் சாங், எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இன்னிசையில் அந்த பாடல் ரீமிக்ஸ் பண்ணி அதே புகழ் பெற்றிருந்த ஒரே ஒரு பாடகி நீங்கள் தான். காரணம் என்னென்னா, நிறைய பேர் ரீமிக்ஸ் பண்ணுவாங்க. ரீமிக்ஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ரீமிக்ஸுக்கு அது அந்த ஒரிஜினலுக்கு சொந்தக்காரங்க யாரோ அட்லீஸ்ட் அவங்கக்கிட்டாவது ஒரு சின்ன திட்டாவது கிடச்சிருக்கோம். நான் அம்மா ஆக்சுவலி அப்படி இல்லை, அதுக்கு முன்னாடியே காலில் விழுந்துட்டேன். ஆனாலும் அவங்க அப்ரிஷியேட் பண்ண ஒரே ஒரு பாடகி, ஒரிஜினல் சிங்கர் அண்ட் கம்போசர், அவங்க மனசை புண்படுத்தாமல் அந்த சாங் அழகாக கொண்டு போய் நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டினீங்க சுபாஜி. அந்த பாட்டு இந்த நேரத்தில் எங்களுக்காக நீங்கள் பாடணும். துள்ளுவதோ இளமை. துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை. துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை. அள்ளுவதே திறமை, அத்தனையும் புதுமை. இளமை, தனிமை. தோன்றுமா வாய் பேச தோன்றுமா? ஆணோட பெண்மை ஆணாகும் போது வேறின்பம் வேணுமா? வேறின்பம் வேணுமா? துள்ளுவது இளமை, தேடுது தனிமை. துள்ளுதல் இளமை, தேடுது தனிமை. அள்ளுவதோ திறமை, அத்தனையோ புதுமை புதுமை புதுமை. ஒரு நல்ல முயற்சியில் சக்ஸஸ் ஆனது, அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய ஆல்பம்ஸ் நீங்கள் வந்து புகழ்பெற்ற பாடல்கள் எத்தனையோ சுபாஜி அவங்க மூலமாக வந்திருக்கு. வால்பாறை வட்டப்பாறை.
பாறை வட்ட பாறை மயிலாடும் பாறை மஞ்ச பாறை நந்தி பாறை சந்தி பாறை அவர் என்ன மட்டும் சிந்தி பாறை பாறை என்ன பாறை Amana chidu bawa sile babong nana shida akilil siru mo ong jazz Vala sheep ana buwa scat and bufora Tala sitamana tala shitamana tala Yetti baat ni pare yengi papare Yeri karam oratile kaathirupare Rendu kannan thimbare Vindu vildu thimbare Valpare vattapare மயிலாடும் பாறை மஞ்ச பாறை பாறை என்ன பாறை செம்மதத்தின் நெஞ்சார சம்மதத்தை பேசுவார ஜாதி சனம் சேர்ந்திருக்க கீத்திருப்பார வம்பளக்கும் ஊர்வாய வாயடக்க வைப்பார வால்பார வட்டப்பார மயிலாடும் பாறை மஞ்ச பாறை பாறை என்ன பாறை பாறை என்ன பாறை பாறை என்ன பாறை பாறை வாவ். அதாவது எல்லாமே ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டிலேயே பாரு இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ். My God, Arvinda. Oh my gosh, very nice. விந்தார விந்தா. விந்தா. சுபாஜி, அதாவது நிறைய பேருக்கு, அதாவது எனக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு பெரிய இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது பேரோட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, மனதோடு மனோ. அந்த கான்செப்டுக்கு அந்த பேர் ஆப்டாக இருந்ததுனால வச்சாங்க. அதே மாதிரி சுபாஜி அவர்கள் மேலேயே ஒரு பாட்டு பயங்கர ஹிட், அதையும் நீங்கள் தான் பாடிருக்கீங்க. சுப்பம்மா 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 ஏ சுளரு சுப்பம்மா நீ செப்பம்மா செப்பம்மா ஒரு நல்வாக்கு செப்பம்மா ஆணிடம் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் அத அச்சமடம் நான விட்டு சொல்லி காட்டம்மா பூக்கணம் முளைக்கிறதா முத்தம் பிடிக்குமா இல்ல பூங்கொடி சாய்க்கின்ற யுத்தம் பிடிக்குமா காதல் பண்ண பிடிக்குமா இல்ல கண்ணோ தின்ன பிடிக்குமா சுப்பம்மா 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 ஏ சுளரு சுப்பம்மா சுப்பம்மா நீ செப்பம்மா 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 நீ மாத்தடி சுப்பம்மா. டிகிடாக் டிகிடாக் டிகிடாக். அதாவது மனதோடு மனோல ஒரு அழகான சமாச்சாரம் என்னன்னா, இது வந்து பிராண்டுக்கு இல்ல, எனக்கு வேற ஒன்றும் கிடைக்கல. எனக்கு நான் என்னோட ஐ யூஸ் ஒன்லி ஹமாம். ஃபேண்டாஸ்டிக், தேங்க் யூ ஸோ மச். பிகாஸ் எனிதிங் எல்ஸ் மேக்ஸ் மீ கிரை. சூப்பர், அதோட சௌக்கியமாக இருக்கும். அதாவது இவ்வளவு வெரைட்டிஸ் பாடிய சுபா அவர்களுக்கு டிவோஷனல்ஸ் பாடும்போது எப்படி இருக்கும் உங்கள் ஃபீல்? சுவாமி ஆ இல்ல இல்ல, அவர் பாட்டுக்கு அடிக்கட்டும், அதுதானே அஸ்திவாரம். ஆமாம். சமாச்சாரம் என்னன்னா, ம் நம்ம எல்லாருக்கும் ம் ஒரு பசி இருக்குல்ல, ஆமாம். அது வந்து ஏதாவது ஒரு குறை இருந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு இல்லைன்னா ஒரு 10 பேர் வெளியில இதுலயே அதுலயே இது பண்ணலையேன்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி ஒரு குக்கு கிராமத்தில் ஒரு கச்சேரி பண்ணாச்சு ஒரு பாட்டி யாரோ சூப்பா வர போறாளேன்னு கேட்டா. அந்த நேரத்தில் நான் பக்கத்தில் இருந்தேன். எனக்கு ஒரு 500-600 பாட்டு ஆயாச்சு. என்னடா இது இன்புட்டு பாட்டு பாடிட்டு கூட என்னோட பேரை தெரியாத சில மக்கள் இருக்காங்களேன்னு நினைச்சேனா. சொன்னா அப்போ என்னடா அதுன்னு பார்த்தானா, மியூசிக்லி வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தேன். இது நான் வந்து ஒரு 7-8 வருஷம் ஆயாச்சு நான் இண்டஸ்ட்ரியில் வந்து. இப்போ வந்து என்னடா அதுன்னு நினச்சேன். அந்த நேரத்தில் வந்து ரஹ்மான் சாரோட ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது. சரி. அங்கே வந்து நோயல்னு ஒருவர், ஆமாம், மேனேஜர், 4 வரி இருக்கு, வரியா பாடுறியான்னு. ரஹ்மான்ஜி தானே, கோரஸ்க்கு கூப்பிட்டானா கூட ஓடி வருவேண்டா அப்படின்னு போனேன். 4 வரி பண்ணிட்டு வந்தாச்சு. அந்த 4 வரி என்னெல்லாம் குறை இருந்ததோ என்னோட வாழ்க்கையில் அந்த இடத்தெல்லாம் நிறைஞ்சிடுத்து. காட்டு வழியேகோ கரிச்சான் குருவிகளா, பானகத்தை காத்திருக்க மனசே அறிவீகளா, காட்டு வழியேகோ கரிச்சான் குருவிகளா. அந்த மற்ற பாட்டு ஃபுல்லாக தையா தையா திங்கடக்கடா தாமட்டக்கடா இப்போ நான் பாட மாட்டேன், ஏன்னா சுகுந்தர் சார் பாடியிருக்கார். ஆமாம், பாட்டு அத்தனையும் அவர் பாடினார். ஆனால் குண்டா பேர் எனக்கு தான் கிடைச்சது. 100%. அந்த சாங்கை வச்சு என்னோட ஒரு எனக்கு மியூசிக்கலி வந்து எல்லாம் கிடைச்சிருது மனோஜி. ஆனா அங்கே தானே இருக்கு. ஆனா இது இருக்கு அது இருக்கு. ஆனா ஒரு ஒரு செலக்ட் ஒரு ஆடியன்ஸ் இருக்கு மனோஜி. நம்ம தலை குப்புற நின்னாக்க கூட அவளை வந்து கவர் பண்ணுறதுக்கு கஷ்டம், பண்ணவே முடியாது. ஸோ ஏன் பாடுறாங்க, மெலடியெல்லாம் ஆனால் வராதில்ல, கிளாசிக்கல் பஜன்ஸ்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்னு ஒரு கும்பல் இருந்தது. ஆமாம், அந்த கும்பலை வந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நம்ம ரீச் பண்ணணும். ஆமாம், அதுக்கு என்ன பண்ணீங்க? நான் பண்ணல சுவாமி, அவரே பண்ணிவிட்டார். சத்தியமா ரமணர் வந்து அப்படியே நைஸாக வந்து ஒரு 8 வருஷம் அவரோட ஆசிரமம் போக ஆரம்பிச்சதுலேருந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஆனால் அவர் வந்து நான் எவ்வளவு வாழ்த்தனம் பண்ணுமோ நான் பாட்டுக்கு அவர் பண்ண விட்டார். கரெக்டாக எங்கே பிடிக்கணுமோ 1998 தைய தைய வந்துட்டா. அதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ஆல்பம் ஷர்ணாகத்தின்னு வந்தது. அதில் மியூசிக் டைரக்டர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான், சுரேஷ் கைலாஷ். அதில் லிரிக்ஸ் வந்து ஒரு கிராஜுவேட் வந்து எங்களுக்கு கார் ஓட்டியிருந்தார், கணேஷ்னு. அவர் 2 பாட்டு எழுதியிருக்கார். ஒரு ஃப்ரெண்டு ஒரு பாட்டு எழுதியிருக்கா. அப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் 2 இருக்கு. பாக்கி சுரேஷ் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து தமிழ் பெருசாக வராது. டிவோட்டிஸ் எழுதின பாட்டு ஒரு 8 ஆல்பம் 8 சாங்ஸ். அதில் வந்து ஒரு உசுறு கூட அதனால வந்து அமைதி அவளுக்கு கிடச்சிதுன்னா நான் பெரிய பாக்கியம் நான் நினச்சிப்பேன். நான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஃபோன்ஸ் வந்திருக்கு பாருங்கோ. அது வந்து இப்போ ஷேர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் அவள் எல்லாரையும் வந்து ஃபோன் பண்ணி ஒவ்வொரு அவளோட எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லியிருக்காங்க. நிறையா பேருக்கு நிம்மதி கொடுக்குறது அந்த ஆல்பம். ஸோ நான் வந்து ஒரு ஆள் வந்து டச் பண்ணாதோன்னு நான் நினச்சவன். இன்றைக்கி கூட எப்படி சிக்பம் அந்த அளவுக்கு 10 லட்சத்துக்கெலாம் போகல. பட் ரெகுலராக ஒரு 100-200 ஆல்பம்ஸ் வந்து மாதத்துக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட போயின்ட்டுருக்கு. வெரி குட். இது பிகாஸ் பகவான்ஸ் ப்ரெசன்ஸ் இஸ் தேர் இன் தட் ஆல்பம். ஸோ எனக்கு வந்து அது கூட அந்த ஒரு பசி இருந்தது, அது கூட இந்த ஆல்பம் கொடுத்துருத்தோம். இப்போ நான் பிகினிங்கில் வந்து கல்யாணியில் பாட்டு பாடினேன், அங்கே இருக்குது அந்த சாங். இப்போ நான் வந்து அவர் எனக்கு ஆக்சுவலி என்ன கொடுத்துருக்காரு நான் வந்து இந்த சாங்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ளீஸ். ஆதி இல்லாத ஆனந்தம், அந்தம் இல்லாத ஆனந்தம், ஆதி இல்லாத ஆனந்தம், அந்தம் இல்லாத ஆனந்தம், குருநாதன் தந்த ஆனந்தம், குருநாதன் தந்த ஆனந்தம், தந்தை ரமணன் தந்த இந்த ஆனந்தம், தந்தை
ஆனந்தம் ஆதியில்லாத ஆனந்தம் அந்தம் இல்லாத ஆனந்தம் மழையாய் வந்து மழையாய் வந்து நதியாய் மாறி மழையாய் வந்து நதியாய் மாறி கடலில் கரைந்த ஆனந்தம் அருள் கடலில் கரைந்த ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் அருணாச்சல ரமணானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் அருணாச்சல ரமணானந்தம் ஆதியில்லாத ஆனந்தம் அந்தம் இல்லாத ஆனந்தம் விதையாய் வந்து விதையாய் வந்து மலராய் மாறி விதையாய் வந்து மலராய் மாறி என்றும் பாடாத ஆனந்தம் என்றும் பாடாத ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் அருணாச்சல ரமணானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் அருணாச்சல ரமணானந்தம் ஆதியில்லாத ஆனந்தம் அந்தம் இல்லாத ஆனந்தம் ஆதியில்லாத ஆனந்தம் அந்தம் இல்லாத ஆனந்தம் குருநாதன் தந்த ஆனந்தம் குருநாதன் தந்த ஆனந்தம் தந்தை ரமணன் தந்த இந்த ஆனந்தம் ஆதியில்லாத ஆனந்தம் அந்தம் இல்லாத ஆனந்தம் ஆதியில்லாத ஆனந்தம் அந்தம் இல்லாத ஆனந்தம் அந்தம் இல்லாத ஆனந்தம் வாழி வாழி ரமண மகாகுரு வாழி வாழி அருண மகாகிரி வாழி வெங்கடன் வாய் சொல்லும் பாடல்கள் வாழி ஊழிதோர் அன்பர்கள் வாழியே. சுபா அவர்களுடைய இசை பயணம் எவ்வளவு அழகாக நீங்கள் நினச்சிங்களோ இல்லையோ அந்த இறைவன் வந்து அவ்வளவு சிறப்பாக அமைத்து தந்தார். என்ன 100% மனோஜி. எனக்கு என்னது சொல்கிறது, ஒரு ஒரு மாலையில் நவரத்ன மாலையில் விதவிதமான மூர்த்திக, ஒரு வைரம் இருக்கும், வைதூரியம் இருக்கும், எல்லாம் இருக்கும்ல. ஆனால் அது கிளாஸ்ப் பின்னாடி இருக்குமே, பின்னாடி அந்த கொக்கி. ஆமாம், அது வந்து நம்ம பகவானோட பாட்டோட ஆரம்பித்தோம், கண்ணு அண்ட் கொக்கி வந்து அதோட முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு இல்லை நான் எல்லாரும் ஐயா ஆன் பண்ணுங்க உங்களுக்கு தான். ஆமாம், நான் வந்து மனோஜி பற்றி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் வந்து ஒரு 20 வருஷமாக ஹலோ சார் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி இருந்தோம். ஆனால் சமீபத்தில் நிறையா நேரம் அவரோட வந்து ஒரு நாள் எஸ்பெஷலி ஷூட்டிங் நடக்கிறச்சு தொடர்ந்து அந்த பர்சன் என்ன மாதிரி பர்சன்னு வந்து வெளியில் வந்துடும். எல்லா நேரத்துலையும் எல்லோரும் வந்து நல்லவளாக இருக்க முடியாது, ஆக்ட் பண்ண முடியாது. ஸோ அவரோட நிஜமான ரூபம் எனக்கு இப்போ தான் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக தான் தெரியும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஜன்மம் என்னோட பர்சனல் ஸ்பேஸில் இருக்காருன்னு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நல்ல நேரத்தில் வந்து எல்லாரும் ஓடி ஓடி வருவாங்க, பக்கத்தில் இருப்பாங்க. ஆனால்
துக்கத்தில் இருக்கிறச்சோ இல்லை தோல்வியில் இருக்கிறதையோ கெட்டு சுற்றி பாருங்க ஒருத்தரும் இருக்க மாட்டா. ஆனால் இந்த ஒரு மனுஷன் பக்கத்தில் இருப்பார். மனோஜி வந்து ஒவ்வொரு பர்சன் நம்ம இண்டஸ்ட்ரியில் தவறுந்து போனவா, செத்து போனவா, யாரெல்லாம் வந்து அவள் வீட்டில் வந்து மற்ற பேர் வராளோ இல்லையோ, மனோஜி அவள் பக்கத்தில் இருப்பா. அவள் வந்து லைம் லைட்டில் இருந்தாலோ இல்லை 10 வருஷம் முன்னாடி காணாமல் போனாலோ எல்லாம் அதெல்லாம் விடுங்கோ. ஏதாவது பிரச்சனை இருந்தானாக்க, ஏதாவது கேஸ் இருந்தானாக்க, ஏதாவது ஒரு நம்ம கூப்பிடவே தேவையில்லை, அவர் ஓடி வந்துடுவார் நம்ம பக்கத்தில் கையை பிடிக்கிறதுக்கு. அண்டு எனக்கும் என்னோட ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சித்ராமாக்கும் நாங்களாம் வந்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த வரை கருப்பாக மனசெல்லாம் ஒரு ரொம்ப சங்கடமாக இருக்கிற நேரத்தில் ஒரு செகண்டில் வந்து மனோஜி வந்து எங்களை அந்த கருப்பான அந்த ஸ்பேஸ்லேருந்து டிக் டிக்னு ஏதோ சொல்லிவிட்டு எங்களை வெளியில் கூட்டிகிட்டு போவார். அது பற்றி பெருசாக ஒன்றும் அல்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி வந்து எங்களோட வாழ்க்கையில் அவர் வந்து தஞ்சாவூர் பொம்மை அப்படி தான் டைனு கிட்டாக்க மறுபடியும் இப்படி வரும். ஸோ அவரும் அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டானாக்கா கூட சாஞ்சானாக்கா மறுபடியும் கின்னுன்னு அவர் நின்றுருக்கார். நாங்களும் சாயிற நேரத்தில் கின்னுன்னு வந்து எங்களை நிற்க வைக்கிறார். ஸோ இவர் வந்து எங்களோட வாழ்க்கையில் வந்ததுக்கு நாங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் மனோஜி. இந்த மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு, ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு இந்த வயசில் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ட்ரூ ஃப்ரெண்ட். யாருக்கு ஃபோன் பண்ணோன்னு தெரியும்ல எல்லாருக்கும் இப்போ. நம்பர் மாற்றிடுறேன். அதாவது உலகம் முழுக்க இப்போது சுபாஜி அவங்கள பார்த்து சந்தோஷமாக இருக்காங்க மக்கள். எங்களோட ஏதாவது மறக்க முடியாத ஒரு காட்சி, ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? நான் வந்து ஆல்வேஸ் இண்டிபெண்ட்டாக இருக்கேன். ஆமாம், எனக்கு மறுபடியும் பகவான் கிட்ட தான் போகும் மனு. எனக்கு அது தவிர வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு ஷோக்கு போயிருந்தோம் லக்ஷ்மண் சுதி குரூப்போட யூஎஸ்க்கு போயிருந்தோம். அப்போது நீங்களும் உங்களோட ஒய்ஃபும் வந்து அங்கே யூல் ஸ்டேட் பேக் அண்ட் லக்ஷ்மண் சுதியோட ஃபுல் குரூப் வந்து கனடாவுக்கு ப்ரொசீட் பண்ணிது. அப்போது நீங்கள் அண்ட் உங்களோட ஒய்ஃப் சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து வந்துட்டுருக்கோம். பகவானோட ஒரு புக் இருக்குது, எல்லாம் ஒன்றேன்னு. ஸோ பகவான் வந்து ஒரு அந்த புக்கு வந்து நம்ம அதுலேருந்து வந்து ஒரு பேஜ் அட்லீஸ்ட் எழுதுங்கோ, அப்புறம் மோட்சத்துக்கு அது ஒரு வழி அப்படின்னு அண்ணாமலை சாமியாருக்கு இன்னொரு அட்டெண்டன்ட்க்கு சொல்லியிருக்கார். ஸோ நான் புக்கு எடுத்துன்னு போயிட்டு சமத்தா, ஏன்னா நான் தனியாக இருக்கல ரூமில் உட்காந்து எழுதியிருந்தேன். அதில் வந்து கடவுள் பற்றி, ஒன்னஸ் பற்றி, ஜாய் பற்றி விதவிதமான சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எழுதின்னு வந்திருக்கேன். சச்சிதானந்தா பற்றியும் இருக்குது, த சோல், த நேச்சர் ஆஃப் த சோல் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போச்சு, அதுக்குள்ளே இந்த பிரச்சனைலாம் ஆயாச்சு. அந்த 9/11 பிரச்சனைலாம் ஆகிட்டு உங்களை என்ன அண்ட் மிஸ்ஸஸ் தப்பிச்சாலும் தெரியாது. நம்மளை எல்லாரையும் வந்து தனியாக, ஏன்னா நான் வந்து சல்வார் கமீஸ் போட்டிருந்தேன். ஸோ செக்அப் பண்ணுறதுக்கு வந்து என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க. எனக்கு வந்து ஏற்கனவே கூச்ச கேஸு. ஸோ வந்து லேடி ஒரு ஓரியன்டல் லேடி, ஜாப்பனீஸ் லேடியும் என்னமோ வந்து காலை வந்து விரிச்சு வைங்கோ அப்படின்னு சொன்னான். ஸோ நம்மளாம் எப்படி இருக்கோன்னு தெரியும்ல, அது ஐயான்னு நினச்சேன்னா ஓகே, ஐ புட் மை லெக்ஸ் பார்ட், கையை வந்து தூக்கிக்கோங்கன்னு சொன்னால் பண்ணினேன். உள்ளே வந்து பகவானே பகவானே ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணன்னு சொல்லின்னு இருக்கேன். ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் நாட் த மைண்ட். நான் வந்து உடம்பில், நான் மனசில், நான் சச்சிதானதான் நான் சொல்ல, நான் உடம்பில் மனசில்னு. ஏன்னா அவள் வந்து க்ளவ் போட்டுட்டு தேய்ச்சின்னு இருக்கா. அவள் ஒரு செகண்ட் இங்கே வந்த உடனே அப்படியே பிடிச்சி, நோ யூ ஆர் நாட் த பாடி, யூ ஆர் நாட் த மைண்ட், யூ ஆர் சச்சிதானந்தானா. நான் நினச்சிட்டு இருக்கேன் 8000 செக்யூரிட்டி பர்சனில் நான் அப்போ தவிக்கிற தவிப்பு. அந்த பொம்பளை வந்து கை க்ளவ்ஸ் எல்லாம் போட்டுருக்காளே உடம்பு மேலே, நான் வந்து உடம்புல மனசுலன்னு சொல்லச்சே அதை புரிஞ்சுண்டு, இல்லை நீ இதில் நீ சச்சிதானந்தான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஜாப்பனீஸ் பொண்ணை பகவான் அனுப்பிச்சிருக்கார். ஷி அண்டர்ஸ்டுட் வாட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ, யூனோ. Oh. She just said, no, yes, you are not the body, you are not the mind, you are Satchitanandana. So எனக்கு அங்கே ஆரம்பிச்சது. நான் வந்து I was she repeated that word. She said, you are not the body, you are not the mind, you are Satchitananda. Exactly. அதான் சொல்கிறேங்க. நான் 8000 பேர் இருக்காங்க அந்த செக்யூரிட்டி பர்சனில் அந்த ஏர்போர்ட்டில். ரமணர் வந்து நான் வந்து என்ன புலம்புறேனோ அதை புரிஞ்சுண்டு, இல்லை நீ அது இல்லை இதுதான் நீ அப்படின்னு அவள் சொல்கிறா அந்த இங்கிலீஷில், அந்த ஜாப்பனீஸ் பொம்பளை. அண்ட் அங்கேருந்து கிளம்பிட்டேனா, ஒரு அப்படியே பகவானோட பித்து பிடிக்கும்னு சொல்லுவாள்ல,
அதுவும் நான் வந்து புருஷனை மெட்ராஸில் விட்டாச்சு, பையனை மெட்ராஸில் விட்டாச்சு. ஸோ நான் தாயும் இல்லை, ஒரு ஒய்ஃபும் இல்லை. ஐ எம் ஜஸ்ட் அ ஃப்ரீ பர்சன். அப்படியே தாத்தை தக்கத்தைன்னு உங்களோட வந்தேன். உங்களுக்கு ஐ டோன்ட் நோ வெதர் யூ ரியலைஸ்ட் இட் ஆல்சோ. அப்புறம் நீங்கள் என்னை வந்து நீங்களும் ஒய்ஃபும் வந்து என்ன நியூயார்க்கில் வந்து போர்ட் பண்ண விட்டேல்ல, அந்த ஃப்ளைட் வந்து மிலானுக்கு வருது. அது வந்து ஒரு 8 hours தான். ஸோ அதை நான் தள்ளிட்டேன். மிலான்லேருந்து பாம்பே வர ஃப்ளைட்டு இன்னொரு 8 மணி நேரம், அது ராத்திரி. இப்போ நான் தனியாக ட்ராவல் பண்ணின்னு இருக்கேன். ஸோ முதல்ல அந்த ஹோல்டு ஏரியாவில் உட்காந்துருக்கச்சு ஒரு 200-250 பேர் இருப்பாங்க. அதில் அந்த கும்பலில் எனக்கு ஒரு வயசானவரோட முகம் தெரியறது. குழந்தைகள், குட்டிகள் எல்லாம், லேடிஸ், ஜென்ட்ஸ் எல்லாம் இருக்கும். 1/2 an hour ஃப்ளைட் ஹஸ் பின் டிலேட்னு சத்தம். அப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் த ஃப்ளைட் ஹஸ் பின் டிலேட் பை another 1.5 hours. இப்போ நான் வந்து சரணாகத்தியில் இருக்கேன். என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கணும். எல்லாம் சாட்சியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் நடந்துட்டுருக்கு. குழந்தை அழறது, குழந்தை அடிக்கிறான், இது பண்ணுறான், எல்லாம் நடந்துட்டுருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கேன் நான். 3 மணி நேரம் டிலேக்கு அப்புறம் வண்டியில் ஏறினோம். அந்த நேரத்தில் ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு என்னென்னா, ராத்திரி வந்து மிலான்லேருந்து பாம்பேக்கு 8 hours நைட். ஸோ டபுள் சீட்டரில் வந்து சீட் கொடுத்தானா, பக்கத்தில் வந்து ஒரு ஆம்பளை வந்து உட்காண்டானா, நான் ராத்திரிக்கு நான் எப்படி தூங்க போகிறேன்? பயம். ஐயையோ, அது கண்ணு சிக்குன்னு மூடுறது. ஏன்னா ஒரு 16 hours தூங்காமல் இருக்கும். என்ன பண்ண போகிறேன்னு பகவானேன்னு சொல்லிவிட்டு வண்டியை ஃப்ளைட்டை ஏறிட்டு உட்காண்ட உடனே சரி, மேக்ஸிமம் என்ன வேறு ஒரு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸில் வந்து மிஸ்டரை பின்னாடி தள்ளிடணும், அவ்வளோதான் முடிஞ்சது கதைன்னு விட்டானா வந்துட்டோன்னு உட்கார்றேன். ஐயா, அந்த கும்பலில் இருக்கிற அந்த வயசானவர் இருக்கார்ல, அவர் வந்து பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. ஓ, இட்ஸ் யூவா அப்படிங்கிறார். அப்போது உட்காந்து என்னோடய பக்கத்தில் உட்காந்துட்டு, நீங்கள் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி சிட்டிங் நெக்ஸ்ட் டு யூ. உங்கள் பக்கத்தில் உட்கார்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு எவ்வளவு தடவை அவள் வந்து ஃப்ளைட் டீலே ஆகுதுன்னு சொல்லிச்சு கூட உங்களோட முகத்தில் கொஞ்சம் கூட அசைவு இல்லாமல் அப்படியே சந்தோஷமாக ஆனந்தமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு சாட்சியாக பார்த்துட்டு இருந்தேன். உங்கள் பக்கத்தில் உட்காரத்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உட்காண்டர். நீங்கள் என்ன பண்ணுறீள் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், நான் வந்து கொஞ்சம் பாடுவேன் சாமின்னு. நீங்கள் என்ன பண்ணுவீன்னு கேட்டானா, நீங்கள் நம்ப மாட்டீங்க மனோஜி, அவர் ஒரு பாத்ரே, ஃபாதர். நாங்கள் வந்து அங்கேருந்து அவர் ஜீசஸ் பற்றி பேச, நான் ரமணர் பற்றி பேச, நாங்கள் 2 பேரும் சத் சங்கத்தில் பாம்பேக்கு வந்திருக்கோம். 8 மணி நேரம். அப்போ தூங்கியிருப்பேன். ஆனால் அந்த தூக்கம் குழந்தையோட தூக்கம். எனக்கு கவலையே இல்லை. எங்கள் அப்பா வந்து உட்கார மாதிரி இருக்கு சாமி. குரு, என்னோட கடவுள் வந்து உட்காண்ட மாதிரி. ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து எது ஸ்பெஷல்னு சொல்கிறீங்க, எதுக்கு எடுத்து கொடுக்குறேன்னா, அவளுக்கு கடவுள்களுக்கு டிஃப்ரெண்ட் பேர் இருக்கும்ல. அவளோட நல்ல அவள்கிட்ட நம்ம சரண் ஆயிட்டோம்னா, அடைஞ்சிட்டோம்னா, அவள் வந்து கண்டினியூஸாக நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கா, நம்மளை காப்பாற்றின்னு இருக்கா. நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணோம், அவ்வளோதான். கண்டிப்பாக, அவ்வளோதான். ஸோ நான் வந்து அதான் சொன்னேன்ல, இப்போ எப்படி மனோஜி, ஒரு பாட்டு பாடுறச்சே பெருசாக அபசுரம் வந்தால் எனக்கு கூட வெக்கக்கேடு கிடையாது. ஏன்னா பண்ணுறவா அவள் தானே, அவள்கிட்டயே போய் சேரும், நல்லதும் சேரும், அந்த குண்டு அபசுரம் கூட போய் சேரும். அதாவது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு மனநிலை, அந்த மனநிலையில் எது எப்படி கொண்டு போகணுன்றது அந்த டைமில் வந்து சேருமன்றது நீங்கள் சொன்ன பாயிண்டில் முக்கியமான ஒரு இடம். டெஃபினட்டாக அந்த ரமணரே வந்து உட்கார்ந்தாருன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஐயோ, தேங்க்யூ. ஐ பிலீவ் தட் இஸ் ஜஸ்ட் தேர் அண்ட் மனோஜி 100%. சுபா அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் உங்களுடைய வெற்றிகள் பல அடையணும். நீங்கள் நிறைய உங்கள் மனசுக்கு என்னென்ன நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். அதுக்கு நம்ம ஜெயா டிவி மக்கள், உலகம் பூரா பார்க்குற கோடான கோடி ரசிக பெருமக்களுடைய அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் இருந்து எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ மொழிகள் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சுபாஜி.
தேங்க்யூ வெரி Thank மச் you so மனோஜி. much. இவ்வளவு நேரம் வந்து என்னோட பாட்டை கேட்டு ரசிச்சிருப்பேன்னு அந்த ஆசையில் இருக்கேன். என்னோட புலம்பலையும் வந்து நீங்கள் ஏற்றுப்பேல்னு ஒரு எனக்கு ஒரு ஆதரவு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் பார்க்குறவ அத்தனை பேருக்கும் மேக்ஸிமம் நான் என்ன விஷ் பண்ணுறேன்னா, உங்களோட வாழ்க்கையில் வந்து அமைதி வரணும் ஐயா. லைன்ஸ் பேராமீட்டர்ஸ் எல்லாம் போயிட்டு ராத்திரி நீங்கள் வந்து தலைகாணி மேலே தலை வைக்கிறச்சே தூக்கம் சந்தோஷம். கட்டார்னு வந்துடணும். நல்லா இருங்கோ. 100 வருஷம் நம்ம மால்குடி சுபாய் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோழி குயில் போலத்தான் காலம் முழுக்க சென்று பாழணும்.